ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி வந்து சூப்பரான ஒரு வண்டி தாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் மேடா இருக்கக்கூடிய டிவிஎஸ் தரப்புலேருந்து தான் இந்த வண்டிய லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் தரப்புலேருந்து டிவிஎஸ் அப்பாச்சி 160 4விய பத்தி தான் பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா சூப்பரா என்னென்ன அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல வந்து நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. அது எல்லாமே இன்ச் பை இன்ச்சா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட ஷோரூமில் அப்ரோச் பண்ணோம், யாருமே அலோவ் பண்ணலை. அதனால் நம்ம வந்து வீடியோ வந்து அஃபிஷியல் வீடியோலேருந்து எடுத்து தான் பண்ணுறோம். அதனால் உங்கள் சப்போர்ட் இருந்ததுன்னா, இன்னும் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கூடுச்சுன்னா, அடுத்தடுத்து நம்ம ஷோரூம்லேயும் கேட்க முடியும், அப்ரோச் பண்ண முடியும். இவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். உங்களுக்கு யாருக்காவது டிவிஎஸ் இந்த மாதிரி பைக்கு ஏதோ ஷோரூம் உங்களுக்கு லிங்க் இருந்ததுன்னா, அதை லிங்க் பண்ணி விட்டிங்கனாலும் நான் அங்கே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கை பற்றி பார்த்துருவோம். சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு ஹெட்லைட் பொசிஷனில் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்போட டே டைம் ரன்னிங் லோட்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இன்னும் கூடுதல் அம்சமாக இருக்குது. ப்ளஸ் வந்து சிக்னல் லேம்ப் வந்து எல்இடியில் வந்து நம்மளுக்கு மூவ் ஆன் ஆகிருக்காங்க. அப்சைட் டவுன் ஸ்போக்ஸோட இந்த வண்டியை பார்க்கும்போது செம்ம ஃப்ரெஷ்ஷாக செம்ம யூனிக்கான ஒரு டிசைனில் சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு கம்யூட்டிங் பைக்கு 160 சிசியில் பல வருஷமாக அப்பாச்சி வந்து விற்றுக்கிட்டு இருந்தது. இது காம்படிஷன் நிறைய இருந்தாலும் இதோட லைனப்பில் இதோட ஒரு ஃபேவரேட்டான ஆட்கள் வந்து வாங்கிறதுக்கு இதோட ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காக தான் செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இதில் இன்ஜினை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 4 ஸ்ட்ரோக் ஆயில் கூல் எஸ்ஓஎஸ்சி ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பக்காவான ஒரு இன்ஜினு. பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து இந்த இன்ஜின் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆர்டிஆர் கிட்ட டிவிஎஸ் கிட்டன்னு சொல்ல முடியும். நல்லா பக்காவாக வண்டி ரிஃபைண்டாகவே இருக்குது. இன்ஜினை வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரல் எக்ஸாஸ் வந்து ட்வினில் நம்மளுக்கு வர மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. டைல் செக்ஷன்லாம் நம்மளுக்கு சேமாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கன்சோலில் பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆர்பிஎம் மிஷின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஓவல் ஷேப்பில் சூப்பராக நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பக்காவான ஒரு வண்டியாகவே இருக்குது. இந்த வண்டியோட பவரை பொறுத்தவரைக்கும் 17.55 பிஹெச்பி பவர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரைக்கும் 14.73 Nm ஆஃப் டார்க்கு. இதோட ஆவரேஜ் மைலேஜ் 47 km/லிட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா பக்காவாக தரக்கூடிய ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி இன்ஜினில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸோடு நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ரைடிங் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகாது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி வைஸும் பக்காவாக நம்மளுக்கு இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிளச் டைப் வந்து பார்த்திங்கன்னா வித் மல்டிபிள் அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர் வந்து நம்மளுக்கு வந்துடுது. நம்மளுக்கு வந்து 220 இது இருந்தது, 200 ஆர்டிஆரில் இருந்தது. ஒரு லாஸ்ட்டு சீரியஸ்க்கு முன்னாடி சீரியஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவரோடு வருது. அதுவுமே ஆட் ஆன் பண்ணிக்கும் போது நல்லாவே இருக்குது. இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வந்து இதை வந்து நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை. ஸ்ட்ரோக் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரோக்கான கொடுத்துருக்காங்க. 52.9 mm ஸ்ட்ரோக்ஸ் வந்து வருது. கம்ப்ரஸர் ரேஷியோவை பொறுத்தவரையும் 10.01:1 விதத்தில் நம்மளுக்கு வந்துடுது. BS6 நாம்ஸ் 2.0 வேரியண்ட்டு. நல்லா பக்காவான ஒரு சூப்பரான ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இருக்குது. 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கு சீட் கேப்பபிள் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் பில்லியன் உட்காரதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணிக்க முடியும். கிராஃபிக்ஸும் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா சீட் வந்து நேரோ சீட்டாகவும் இருக்குது, ஸ்ப்ளிட் சீட் டாப்பாகவும் இருக்குது. நம்மளுக்கு எந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, நம்ம எதுக்காக எடுக்கிறோமோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி சீட் வந்து நம்ம மாறிக்கிறதுக்கு நம்ம ஆப்ஷனாக தான் இருக்கும். ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன்ஸு அதெல்லாம் ரெகுலராக வர்றது தான். கால் வந்து அலர்ட்டு, யூஎஸ்பி போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த வண்டியில் வந்து டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. நல்ல ஒரு பவர் ரேஷியோ, நல்ல ஒரு கம்ப்ரஸர் ரேஷியோட வண்டி வந்து செம்மையாக பேர் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து நம்மளுக்கு ரைடிங் மோட்ஸுமே இருக்குது. ரெயினு, அர்பனுன்னு சொல்லிட்டு நிறையா ரைடிங் மோட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் கிராஷ் அலர்ட்டுமே நம்மளுக்கு இருக்குது. நம்ம வண்டி எங்கேயாவது கிராஷ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அலர்ட் வர்ற மாதிரி, இல்லை வேறு யாருக்காவது நம்ம செட் பண்ணிக்கணுன்னாலும் செட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து வண்டியில் ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் எப்போவுமே கொடுப்பாங்க, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்ஸாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்டேட்டை பொறுத்த வரையும். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங் வந்து நல்ல ஒரு ஹேண்ட்லிங் டைப்பில் நம்மளுக்கு வந்து
ஹைட்ரோ ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரைடிங் வந்து நல்லாவே நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பேக் சைடு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கேஸ் சார்ஜோட. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைனில் சூப்பராக வந்து ஃபார்ம் ஃபேக்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரைடருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, பக்காவே நம்மளுக்கு வந்துடுது. 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா 18.93 செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுது. நல்ல ஒரு ஸ்பீட் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கலாகவும் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் நேக்கடுன்ற வேரியண்ட்டில் இந்த டைப் வந்து வருது. வண்டியோட டைமென்ஷனை பொறுத்தவரைக்கும் வண்டியோட ஓவரால் வித் 890 mm வருது. லென்த்தை பொறுத்தவரைக்கும் 2035 mm. ஹைட் வந்து 1050 mm வருது. வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி 12 liters வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா லார்ஜாகவே இருக்குது. சீட் ஹைட்டு 800 mm வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் 180 mm நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். சிட்டி ப்ளஸ் நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது கொண்டு போகிறோன்னாலும் கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்டு 147 kilograms வெயிட்டு. நல்ல ஒரு பக்காவான ஒரு வெயிட்டு. அந்த வெயிட்டில் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா மேனரபிள் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வெயிட்டை வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா உட்காந்து ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பிரேக்கிங்கோட டைமென்ஷன், டிஸ்கோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 270 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 240 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 114 km/h வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி நல்ல ஒரு டாப் ஸ்பீடுக்கு பண்ணக்கூடிய ஒரு வண்டியாகவே நம்மளுக்கு இந்த வண்டி நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக் அண்ட் நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸோட பேர் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டயர் சைஸு ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 inches வீலோட பேர் பண்ணியிருக்காங்க. ரியர் செக்ஷனை பார்த்தீங்கன்னா 130/70 17 inches வீலோட நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. பக்காவான ஒரு வண்டியாக இருக்குது. வீலோட சைஸை பொறுத்தவரையும் அலாய் வீல் செட்டப்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 431.8 mm வருது. டியூப்லெஸ் டயர்ஸாக கார்னரிங் பண்ணுறதுக்கு ஏதுவான ரேடியல் டயர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு பக்காவாகவே இருக்குது. கன்சோலை பொறுத்தவரை டிஎஃப்டி கன்சோல் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் வாய்ஸ் அசிஸ்டடோடு இருக்குது. அதெல்லாம் ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு நார்மலான இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். நார்மலான விலை ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1,45,000 வருது. எக்ஸ்-ஷோரூம் கிட்டத்தட்ட ஒரு இதுலேருந்து ஒரு 50,000 60,000 ஏற்றிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸாக இருக்கும். அதனால் இந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தாச்சு. இதோட கலர் வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இல்லைனாலும் மீடியமான கலர் வெரைட்டியில் நம்மளுக்கு வண்டியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வருது. லிமிட்டட் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எல்லா கலருமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அதுவும் நல்லாயிருக்கு. ரெட் கொடுத்துருக்காங்க, பிளாக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில நல்ல கலர்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோவில் பார்க்குற இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே போல் அந்த லிமிட்டட் எடிஷன் சொல்லி கொடுத்துருக்க டிசைனுமே நல்லாயிருக்கு. ஆனால் அதுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஸ்பேர் கிடைக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்க டிவிஎஸ் ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஷோரூமில் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லிங்க்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நான் அங்கே போய் வீடியோ எடுப்பேன். சென்னையில் நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பெரம்பூர். இந்த இடத்த சுற்றி இருக்கிற ஏதாவது ஷோரூம் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா லிங்க் பண்ணி விடுங்க. நாங்கள் டேரெக்டாக போய் ஷோரூமில் விசிட் பண்ணி நான் வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.